அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கடைசியாக நடந்த தஃப்சீருடைய வகுப்புல குர்ஆன் மொத்தமாக எத்தனை தடவை அருளப்பட்டது என்ற விடயத்தை தெளிவான ஆதாரங்களுடன் பார்த்தோம். அந்த தஃப்சீருடைய வகுப்புகளை நீங்க முழுமையாக பார்க்கணும் என்று சொன்னால் அந்த கிளாஸுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். அந்த லிங்க் மூலமாக இதற்கு முன்னால் நடந்த தஃப்சீருடைய எல்லா வகுப்புகளையும் நீங்கள் பார்வையிட முடியும். அல்லாஹ் அதன் மூலமாக நம் அனைவருக்கும் பிரயோஜனத்தை நசீபாக்குவானாக. இந்த வகுப்புல நாங்க எதை பத்தி பார்க்க போறோம்னால், இதற்கு முன்னால இறக்கப்பட்ட வேதங்கள், அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத்தாக இருக்கலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஜபூராக இருக்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சில் வேதமாக இருக்கலாம். எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்லத்தன் வாஹிதா, ஒரேடியாகத்தான் அல்லாஹ் இறக்கி வைத்தான். கட்டம் கட்டமாக குர்ஆன் இறக்கப்பட்டது போல முந்தைய வேதங்கள் இறக்கப்படல. இப்போது கேள்வி எழும்பலாம், ஏனைய வேதங்கள் முழுமையாக ஒரே தடவையாக இறக்கப்பட்டது போல ஏன் இந்த குர்ஆன் ஒரேடியாக இறக்கப்படவில்லை? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் 23 வருட காலங்கள் விட்டு விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தானே, இதற்கு என்ன காரணம் என்ற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி எழும்பலாம். இதற்குரிய தெளிவான பதிலை தான் இந்த வகுப்புல நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அல்லாமா முஹம்மத் அப்துல் அதீம் அஸ்-ஸர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முக்கியமான கிதாபு தான், உசூல் தஃப்சீரிலே எழுதப்பட்ட முக்கியமான கிதாப் தான் மனாஹிலுல் இர்ஃபான் ஃபி உலூமில் குர்ஆன் என்ற ஆச்சரியமான கிதாப். இது தான் அந்த கிதாப். இதில் ஆச்சரியமான பல விடயங்களை அல்லாமா ஸர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வராங்க. இந்த அடிப்படையில் இந்த குர்ஆன் 23 வருட காலங்களாக ஏன் இறக்கப்பட்டது என்பதற்கு முக்கியமான 4 காரணங்களை இவர்கள் பதிவிடுகிறார்கள். அதை பற்றி தான் நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபுர்கானுடைய ஆரம்பத்திலேயே எப்படி கூறுகிறான்? தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான, இந்த குர்ஆனை நாங்கள் கட்டம் கட்டமாக இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான். அதற்காகத்தான் நஸ்ஸல என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். அல்லாமா ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீரில் இதை பற்றிய முழு விளக்கத்தை தெளிவாக எழுதுகிறார்கள். ஒரு இடத்தில் அன்ஸல என்றும் அல்லாஹ் பாவித்திருக்கிறான், இங்கே நஸ்ஸல என்றும் பாவித்திருக்கிறான். இதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதை பற்றி நாங்கள் சென்ற கிளாஸ்ல தெளிவாக பார்த்தோம். அன்ஸல என்று சொன்னால் ஒரேடியாக இறக்கப்படுவதற்கு சொல்லப்படும். நஸ்ஸல என்று சொன்னால் பிரித்து பிரித்து கட்டம் கட்டமாக இறக்கப்படுவதற்கு சொல்லப்படும். அன்ஸல என்பதின் மூலமாக அல்லாஹ் எதை நாடுகிறான், நஸ்ஸல என்பதின் மூலமாக அல்லாஹ் எதை நாடுகிறான் என்று சென்ற வகுப்புல நாங்கள் தெளிவாக பார்த்தோம். அந்த அடிப்படையில் குர்ஆன் கட்டம் கட்டமாக இறக்கப்பட்டது என்பதற்கு குர்ஆனிலே சில ஆயத்துகளும் ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் இதை தெளிவாக குர்ஆனிலே கூறுகிறான். அந்த அடிப்படையில் தான் இந்த ஃபுர்கானுடைய ஆயத்து தெளிவுபடுத்துகிறது. இதே போல சூரா ஃபுர்கானுடைய 32வது 33வது ஆயத்திலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். வ குர்ஆனன் ஃபரக்னாஹு லித்தக்ரஅஹு அலன்னாஸ், இந்த குர்ஆனை நாங்கள் பிரித்து பிரித்து இறக்கி வைத்திருக்கிறோம். ஏன்? லித்தக்ரஅஹு அலன்னாஸ், மக்களின் மீது அதை நீங்கள் ஓதுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் இந்த இடத்திலும் தெளிவாக கூறுகிறான். இதே போல காஃபிர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையையும் அல்லாஹ் சூரா ஃபுர்கானிலே கூறுகிறான். வகால அல்லதீன கஃபரு லௌலா நுஸ்ஸில அலைஹில் குர்ஆனு ஜும்லத்தன் வாஹிதா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் ஒரேடியாக இறக்கப்பட்டிருந்தால் நன்றாக இருக்குமே என்று காஃபிர்களும் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் நாங்கள் இந்த குர்ஆனை கட்டம் கட்டமாக இறக்கி வைத்ததற்கு என்ன காரணம் என்பதை இந்த ஆயத்துடைய முடிவிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஏன்? லினுஸப்பித பிஹி ஃபுஆதக், இந்த குர்ஆனை நாங்கள் கட்டம் கட்டமாக 23 வருட காலங்கள் இறக்கினோம் உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாமா ஸர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அன்னல் குதுபஸ் ஸமாவிய்யத மின் கப்லிஹி, குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னால் வானளாவிய வேதங்கள் எல்லாம் நஸலத் ஜும்லத்தன், அது ஒரே தடவையாகத்தான் இறங்கியது. கமஷ்தஹர ذلك பைனல் ஜும்ஹூரில் உலமா, எந்த அளவுக்கு என்றால் எல்லா ஜும்ஹூர் ஏகோபித்த உலமாக்களுடைய பிரபல்யமான கருத்தும் இதுதான், முந்தைய வேதங்கள் எல்லாம் ஒரே தடவையாகத்தான் இறக்கப்பட்டது. ஆனால் அன்னல் குர்ஆன நுஸ்ஸில முஃபர்ரகன் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் இந்த குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரே தடவை இறக்கப்படாமல் பிரித்து பிரித்து கட்டம் கட்டமாகத்தான் இறக்கி வைக்கப்பட்டது என்பதாக ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹைர், இந்த குர்ஆனை அல்லாஹ் ஏன் பிரித்து பிரித்து 23 வருட காலங்கள் இறக்கினான் என்பதற்கு முக்கியமாக 4 கருத்துக்களை இமாம் ஸர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். முதலாவது காரணம் தஸ்பீத்து ஃபுஆதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹி வஸல்லம் வ தக்வியத்து கல்பிஹி, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களுடைய இதயத்தை ஸ்ட்ராங் ஆக்குவதற்காக வேண்டி தான் அல்லாஹ் குர்ஆனை ஒரே தடவை இறக்காமல் பிரித்து பிரித்து இறக்கினான். ஏன் என்று சொன்னால் வஹி என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு புதிய விடயம். இந்த சந்தர்ப்பத்தில் முழுமையாக குர்ஆனை இறக்கினால் நபி அவர்களுக்கு அதை பாதுகாப்பது கடினமாக ஆகியிருக்கும். ஏனென்று சொன்னால் தெளிவாக நாங்கள் இதற்கு முந்தைய வகுப்பிலும் கூறினோம். முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்ததற்கு பிறகு நபி அவர்களுக்கு நடுக்க காய்ச்சல் ஏற்பட்டது. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே போய் ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் முழு குர்ஆனையும் நபி அவர்களின் மீது அல்லாஹ் இறக்கியிருந்தால் நபி அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை நாங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இதனால தான் அல்லாஹ் ஒரே தடவையாக இறக்கவில்லை. இதே போலத்தான் இந்த குர்ஆனை அல்லாஹ் கட்டம் கட்டமாக இறக்கி வைத்ததின் காரணமாக இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளை பாடமாக்குவதும் அதை விளங்கிக் கொள்வதும் மக்களுக்கு அதை சரியாக சொல்வதும் நபி அவர்களுக்கு மிக லேசாக மாறிவிட்டது என்பதாக முதலாவது காரணத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உம்மத்தினருக்கு லேசுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை கட்டம் கட்டமாக ஆக்கியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆயத்து இறங்கும். அந்த ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்வார்கள். மக்கள் அந்த ஆயத்திலே சொல்லப்பட்ட விடயங்களை அமல் செய்வது மிக லேசாக ஆகிவிடும். இதே ஒரேடியாக முழு குர்ஆனும் இறக்கப்பட்டிருந்தால் அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட எல்லா சட்ட திட்டங்களையும் ஒரேடியாக சஹாபாக்கள் அமல் செய்வதென்பது மிக கஷ்டமாக ஆகியிருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பிரபல்யமான கருத்து வருகிறது. அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? முதல் தடவையே நீங்கள் விபச்சாரம் செய்ய வேண்டாம், திருட வேண்டாம், வட்டியை உண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் தடை விதித்திருந்தால் யாருமே இஸ்லாத்தை ஏற்றிருக்க மாட்டார்கள். மாற்றமாக அல்லாஹ் இப்படியாப்பட்ட அவர்களுடைய உடம்பிலே ஊடுருவி இருந்த இந்த பாவத்தை கட்டம் கட்டமாகத்தான் அல்லாஹ் நீக்கினான். மதுவை எடுத்துக்கொண்டால் 4 கட்டங்களில் அல்லாஹ் மதுவை ஹராமாக்கினான். வட்டியை எடுத்துக்கொண்டால் வட்டியையும் அல்லாஹ் படிப்படியாக 4 கட்டங்களிலே ஹராமாக்கினான். ஆகவே இந்த உம்மத்துடைய நலனை கருதித்தான் அல்லாஹ் 23 வருட காலங்கள் பிரித்து பிரித்து அல்லாஹ் இறக்கினான். அடுத்த மூன்றாவது ஒரு காரணத்தை கூறுகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் காஃபிர்கள் இதே போல சஹாபாக்கள் வந்து யா ரசூலல்லாஹ் இந்த விடயம் சம்பந்தமாக ஏதாவது தீர்ப்பளியுங்கள் என்று கேள்வி கேட்பார்கள். இதே போல நபி அவர்களை டெஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டி காஃபிர்கள் வந்து இதை பற்றி கூறுங்கள் அதை பற்றி கூறுங்கள் என்று அவர்கள் கேள்விகளை கேட்பார்கள். குர்ஆன் முழுமையாக ஒரே தடவை இறங்கியதற்கு பிறகு இவர்கள் இவ்வாறு கேள்வி கேட்டிருந்தால் நபி அவர்களுக்கு அந்த கேள்விகளுக்குரிய பதிலை சொல்வது கஷ்டமாக இருக்கும். எனவே குர்ஆனை அல்லாஹ் பிரித்து பிரித்து இறக்கியதற்குரிய இன்னொரு ஹிக்மத் தான் என்ன, இவர்கள் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் என்ன கேள்விகளை கேட்கிறார்களோ அதற்குரிய பதிலை அல்லாஹ் வஹீயின் மூலமாக குர்ஆன் ஆயத்தாக அல்லாஹ் இறக்குவான். அந்த ஆயத்துகளை அந்த சஹாபாக்களுக்கு அந்த காஃபிர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். அந்த காஃபிர்களுடைய வாய் அப்படியே அடைக்கப்பட்டுவிடும். சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு தெளிவும் அவர்களுக்குரிய பதிலும் கிடைத்துவிடும். இது ஏராளமான சந்தர்ப்பங்களிலே இப்படி நடந்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் இப்னு கசீரிலும் ரிவாயத் வருகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் காஃபிர்கள் யூதர்களை சந்தித்து இப்படித்தான் இவர் எங்களுக்கு மத்தியில் இப்படியெல்லாம் கூறுகிறார் என்று நபி அவர்களை பற்றி சொல்ல, அந்த யூதர்கள் நீங்கள் அவரிடத்திலே போய் இந்த 3 கேள்விகளை கேளுங்கள், இது ஒரு இறை தூதருக்கு மட்டும் தான் இந்த கேள்விகளுக்குரிய பதில் தெரியும், அப்படி இதற்கு பதில் சொல்லிவிட்டால் அவர் உண்மையான தூதர், அப்படி இல்லாவிட்டால் அவர் பொய்யர் என்பதாக நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று 3 கேள்விகளையும் அதற்குரிய பதிலையும் யூதர்கள் குறைஷியர்களிடத்திலே சொல்ல, இவர்கள் வந்து அந்த 3 கேள்விகளையும் கேட்டார்கள். முதலாவது ரூஹ் உயிர் என்றால் என்னவென்று கேட்டார்கள். இரண்டாவது குகை வாலிபர்களை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். மூன்றாவது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கேள்விகளுக்குரிய பதில் தெரியாமல் இருந்தது. கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 கேள்விகளுக்குரிய பதிலை குர்ஆன் வசனத்தின் மூலமாக சூரா இஸ்ரா, சூரா கஹ்ஃபை நபி அவர்களுக்கு இறக்கி வைத்து அந்த குறைஷிகளுடைய கேள்விகளுக்குரிய பதிலை அல்லாஹ் தெளிவாக சொல்லிக் கொடுத்தார். இது நீண்ட சம்பவம். என்னுடைய அடுத்த சேனலில் இந்த விடயத்தை பற்றி தனியாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன். ஆகவே மூன்றாவது காரணம் இதுதான் அருமையானவர்களே. நான்காவது முக்கியமான காரணம் தான் ஏன் அல்லாஹ் இந்த குர்ஆனை ஏனைய வேதங்களை போல் ஒரேடியாக இறக்கி வைக்காமல் கட்டம் கட்டமாக இறக்கி வைத்தார் என்று சொன்னால், இந்த குர்ஆனுடைய அற்புதத்தை முழு உலக மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த குர்ஆன் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை கிடையாது. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபி அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் என்பதை மக்கள் விளங்கி
விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை கட்டம் கட்டமாக இறக்கி வைத்தான். ஒவ்வொரு தடவைகள் இறக்கி வைக்கப்படும் பொழுதும் குறைஷியர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை பார்த்து வியப்பிலே மூழ்கினார்கள். ஏன் அந்த அளவுக்கு இலக்கணம், இலக்கியம், சொல் நயம் என்பது இந்த குர்ஆனிலே நிரம்பி வழிகிறது. ஒவ்வொரு தடவை அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி வைக்கும் பொழுது அந்த குறைஷியர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியது. ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் குர்ஆனிலே சவால் விடுகிறான். முடியும் என்று சொன்னால் இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று ஆரம்பமாக அல்லாஹ் சவால் விடுகிறான். அது அவர்களுக்கு முடியாமல் போனது. அதற்கு பிறகு ஃபஅத்து பி அஷ்ரி சூரின் மின் மிஸ்லிஹி, இந்த குர்ஆனிலே இருக்கக்கூடிய 10 அத்தியாயங்களை போன்றாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதுவும் அவர்களுக்கு முடியாமல் போனது. கடைசியாக ஃபஅத்து பி சூரத்தின் மின் மிஸ்லி, இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள், இது போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். அதுவும் அவர்களுக்கு முடியாமல் போனது. இதைத்தான் குர்ஆனுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் கூறுகிறான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், அந்த வேதம் இருக்கிறதே, லா ரைப ஃபீஹி, அதிலே எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடம் கிடையாது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சவால் விடுகிறான். அப்படி என்றால் அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணுகிறான். முடியும் என்று சொன்னால் இந்த குர்ஆனிலே ஒரு பிழையாவது நீங்கள் கண்டுபிடித்து காட்டுங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். 1400 வருடங்களாக யாராலும் ஒரு பிழையை கூட குர்ஆனிலே கண்டுபிடிக்க முடியாமல் போனது. இதனால் குர்ஆனை கட்டம் கட்டமாக இறக்கியது இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக. ஆகவே இப்படியாப்பட்ட பிரதானமான 4 காரணங்களை இமாம்கள் கூறுகிறார்கள். இதல்லாது இன்னும் ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் பிரதானமான காரணங்கள் இந்த காரணம்தான். ஒவ்வொரு காரணத்துக்கு கீழால் 10, 15 இன்னும் சிறிய சிறிய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாங்கள் இந்த பிரதானமான 4 காரணங்களை விளங்கிக் கொள்வது போதுமானது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை முழுமையாக விளங்கி அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.